இந்த உலகத்தை இயக்க வேண்டும், உயிர்களை உய்விக்க வேண்டும் என்பது இறைவனுடைய பெருங்கருணை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதிலேயும் சில உயிர்கள் அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த நோக்கத்திற்கு மாறுபாடாக நடக்கிற இந்த செயல்களை பார்க்கிறோம். அப்போ இவங்கெல்லாம் கெட்டவங்களாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் திருவருள் தானா? இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்களே, அதெல்லாம் திருவருள் தானா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? உலகே அருளே உலகை ஆழ்விப்பது என்று சொல்லுகிற பொழுது உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்னா, நல்லதெல்லாம் நினைவுக்கு வராது. என்ன, உடனே இருக்கிற அந்த கெட்டது தான் நினைப்புக்கு வரும். இப்போ கெட்டதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பா அப்படின்னு இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு செய்தியை செய்கிற பொழுது அதில் நன்மைதான் முதலில் வரும் அல்லது எப்பொழுதும் வரும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நன்மை தீமைகள் விளையத்தான் செய்யும். பயிரிட வேண்டும் என்பது உழவனின் நோக்கம், பயிர் தழைக்க வேண்டும் என்பது உழவனின் நோக்கம். அதுக்காக உரம் போடுவார், அதுக்காக நீர் பாய்ச்சுவார், அதுக்காக வேலியிடுவார். ஆனாலும் பயிருக்கு நடுவே களை வரும். களையை முளைவிப்பது தோற்றுவிப்பது அவருடைய நோக்கம் அல்ல, ஆனாலும் அது வரும். ஏன் அப்படி வருகிறது அப்படின்னு கேட்டால், அது இந்த மாயையினுடைய இயல்பு. இந்த மாயை என்பது இருபடித்தான எருமை உலகம். இங்கே இருபடித்தாகத்தான் இருக்கும். நன்மை தீமை இருக்கும், உயர்வு தாழ்வு இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், உறவு பிரிவு இருக்கும், நட்பு பகை இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும். ஏன்னா இங்கே இரவும் பகலும் இருக்குது. இந்த உலக அமைப்பே அதை காட்டுது. ஆகையினாலே நாம் இருள் நிலையிலிருந்து இருளும் பகலுமாக இருக்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். இனி இந்த இருளும் பகலுமாக கலந்துருக்கிற நிலையை விட்டு வெறும் பகல் நிற்கிற நிலைக்கு போகணும். முதலிலே இருந்தது இருள், இப்பொழுது இருப்பது மருள், இனி போக போவது அருள். இதுதான் 3 நிலைகள்.